துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. உலக வரைபடத்தில் மிகச்சிறிய ஒரு நீர்வழிப்பாதை. ஆனால் அது ஒருவேளை அடைக்கப்பட்டால் உலகத்தின் இதய துடிப்பே சில நாட்களில் நின்றுவிடும். ஆம், அதுதான் ஹோர்முஸ் நீர் சந்தி. ஒரு பக்கம் ஈரான், மறுபக்கம் ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். வெறும் 21 மைல் அகலம் கொண்ட இந்த கடல்வழி பாதைதான் உலகின் 20% மேலான கச்சா எண்ணெயை சுமந்து செல்லும் ஒட்டுமொத்த உலகின் உயிர் நாடி. இன்று மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு மிகப்பெரிய எரிமலைக்கு மேல் அமர்ந்திருக்கின்றன. எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற நிலையில் தற்போதைய கள நிலவரம் இருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர், ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள், ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் செங்கடல் அச்சுறுத்தல் என போர் மேகங்கள் பல திசைகளிலும் சூழ்ந்துள்ள நிலையில் இந்த விளையாட்டின் மாஸ்டர் மைண்டாக கருதப்படும் ஈரான் தனது மிகப்பெரிய துருப்புச் சூட்டை கையில் எடுத்திருக்கிறது. அதுதான் ஹோர்முஸ் நீர் சந்தி. தற்போதைய கள நிலவரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கடந்த சில மாதங்களாக மத்திய கிழக்கில் நடந்து வரும் அரசியல் சதுரங்கத்தை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் தனது எல்லையில் உள்ள ஹமாஸ் அமைப்பை அழிக்கும் நோக்கில் காசாவில் தீவிரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஆனால் போர் காசாவோடு மட்டும் நின்றுவிடவில்லை. லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசுகிறது. அதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது. இவை அனைத்திற்கும் பின்னணியில் இருப்பது ஈரான். பல தசாப்தங்களாக ஈரான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் எதிராக நேரடியாக போரிடாமல் தனது ஆதரவு படைகள் மூலம் நிழல் யுத்தத்தை நடத்தி வந்தது. ஆனால் சமீப காலங்களில் நிலைமை கைமீறி போய்விட்டது. ஈரானின் முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்பட்டதும் அவர்கள் தாக்கப்பட்டதும், ஈரானின் அதி உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதும், அதற்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகள் முழுவதும் ஏவுகணைகளால் நிரப்பியதும், வளைகுடா நாடுகளை ட்ரோன் மழையில் நனைய வைத்ததும், வளைகுடா நாடுகளை ஆகப்பெரிய சேதத்திற்கு உட்படுத்தியதும் நாம் அறிந்த விடயம்தான். போர் முடிந்து விட்டது, அமெரிக்கா வென்று விட்டது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தாலும் இப்பொழுது சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை வீழ்த்த எங்களால் முடியும், ஈரானது கடற்படை அழிந்து விட்டது, வான்படை அழிந்து விட்டது, ஈரானது தலைவர்களை கொன்று விட்டோம் என்று மீண்டும் மார்தட்டி கொண்டாலும் ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை உலகம் முழுவதும் அமைதியில் இருக்காது என்பது உண்மைதான். ஹோர்முஸ் நீரிணையை மீட்கவென்று அமெரிக்கா புறப்பட்டிருந்தாலும் அமெரிக்காவால் ஹோர்முஸை மீட்க முடியாமல் தத்தளிப்பதும் உண்மைதான். இப்பொழுது போர் ஒருவேளை முழு வீச்சில் வெடித்தால் ஈரான் தனது எல்லையில் உள்ள நிலப்பரப்புகளை தாண்டி கடற்பரப்பை தனது போர்க்களமாக மாற்றும் என்பது நாம் அறிந்த விடயம். அதன் முதல் இலக்கு ஹோர்முஸ் நீரிணை என்பதும் நாம் அறிந்த விடயம். ஒருவேளை மீண்டும் 2ஆம் கட்ட போர் ஆரம்பமானால் ஹோர்முஸ் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். சவுதி அரேபியா, ஈராக், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் என உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கப்பல்கள் உலகச் சந்தையை அடைய வேண்டுமென்றால் இந்த ஹோர்முஸ் நீர் சந்தியை கடந்தே தீர வேண்டும். இதை தவிர வேறு எந்த மாற்று வழியும் இல்லை. ஈரான் பல வருடங்களாகவே ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து விட்டு வருகிறது. எங்களது எண்ணெயை விற்க உலக நாடுகள் தடை விதித்தால் அல்லது எங்கள் மீது போர் தடுக்கப்பட்டால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக எந்த ஒரு நாட்டின் கப்பலும் செல்ல முடியாது. இப்பொழுது அது வெறும் வாய்ப்பேச்சாக இல்லாமல் நடைமுறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து எந்த கப்பலும் வெளிவராமல் ஈரான் தடுத்து விட்டது. மீண்டும் சீனாவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செல்லும் போது ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து 40 கப்பல்கள் வெளியே வந்துள்ளது. 40 வர்த்தக கப்பல்களை ஈரான் அனுமதித்துள்ளது. உண்மையை சொல்ல போனால் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து ஒரு நாளைக்கு 150 முதல் 180 கப்பல்கள் பயணம் செய்துள்ளது. ஆனால் இப்பொழுது வெறும் 40 கப்பல்கள் மட்டும் பயணம் செய்வது என்பது ஹோர்முஸ் நீரிணை இன்னும் ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்பதை உணர்த்துகிறது. இப்போது நடப்பது என்னவென்று பாருங்கள். ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் வர்த்தக கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர். இதனால் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி
பல 1000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து ஐரோப்பாவை அடைகின்றன. கப்பல் போக்குவரத்துக்கு செலவு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுவிட்டது. அதனால் செங்கடல் என்பது ஒரு முன்னோட்டம் மட்டும்தான் என்பதை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அறிந்துவிட்டது. ஈரானின் அசல் திட்டம் ஹோர்மோஸ் நீரிணையில் இருந்து எந்த கப்பலும் வெளிவர முடியாமல் தடுப்பது என்பது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் தெரிந்துவிட்டது. மத்திய கிழக்கு இன்று ஒரு செஸ் போர்ட்டை போல மாறிவிட்டது. அதில் ஒவ்வொரு காயும் மிக கவனமாக நகர்த்தப்படுகிறது. இஸ்ரேல் தனது பாதுகாப்பை உறுதி செய்ய துடிக்கிறது. ஈரான் தனது பிராந்திய வல்லரசு என்ற அந்தஸ்தை தக்க வைக்க போராடுகிறது. அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட பார்க்கிறது. ஆனால் இந்த வல்லரசுகளின் அதிகார போட்டியில் பலிகடாவாக போவது என்னவோ அப்பாவி மக்கள் மட்டுமே. உலக பொருளாதாரமும் ஒட்டுமொத்த உலக மக்களின் பொருளாதாரமும் தான் இன்று பலியாகி கொண்டிருக்கின்றது. போர் என்பது எப்போதுமே எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்க முடியாது. இதை இன்று ஈரான் உணர்ந்து விட்டது. உண்மையை சொல்ல போனா ஈரானது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஈரானை இராணுவ ரீதியாக வெல்ல முடியும் என்பதை கனவிலும் எண்ணி பார்க்காதீர்கள். ஈரான் பிரச்சனைக்கு இராணுவ ரீதியான தீர்வு என்பது எப்போதும் கிடையாது என புதுடில்லியில் நடந்த மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றார். அப்பொழுது புதுடில்லியில் நடந்த மாநாட்டில் அப்பாஸ் அராக்சியிற்கும் அமீரக தூதருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளது. உண்மையை சொல்ல போனா ஈரான் இப்பொழுது இஸ்ரேலை விட அமீரகத்தை தான் மிகவும் அதிகமாக வெறுக்கிறது என்று சொல்லியாக வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறேன் என்று கேட்டால், ஈரானை பொறுத்தவரை அமீரகம்தான் ஈரானை அழிப்பதற்காக தங்களது மண்ணை அயலானுக்கு விற்றது என்று ஈரான் குற்றம் சாட்டுகிறது. உண்மையை சொல்ல போனா இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் அமீரகத்திற்கு இஸ்ரேலிய அதிபர் நெதன்யாஹூ ரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த பயணத்தின் விளைவுகள் என்னவென்பது இதுவரை தெரியாமல் இருந்தாலும் ஈரான் சொல்லுகிறது, அந்த பயணத்தின் மூலமாக ஈரானை அழிப்பதற்கு இஸ்ரேலும் அமீரகமும் சதி திட்டம் தீட்டி இருக்கின்றது. எங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக எங்கள் அயலில் இருந்து கொண்டே இஸ்ரேலுக்கு எங்களை அடகு வைத்து விட்டது அமீரகம் என்று ஈரான் பழி சொல்லுகிறது. உண்மையை சொல்ல போனா இஸ்ரேல் மீது விழுந்த குண்டுகளை விட, இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ட்ரோன்களை விட அமீரகத்தின் மீது விழுந்த குண்டுகளும் அமீரகத்தின் மீது ஏவப்பட்ட ட்ரோன்களுமே அதிகம் என பலரும் சொல்லி வருகின்றனர். உண்மை என்னவென்றால் இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இந்த போர் பெரும் தலைவலியாக மாறிவிட்டது. எப்பொழுது இந்த போர் முடியும் என்ற நோக்கத்தில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பார்த்து கொண்டிருந்தாலும் இப்ப போர் முடிஞ்சிட்டு எந்தவித தாக்குதல்களும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் செங்கடல்கள் வழியாக வரும் கப்பல்களை ஈரானது ஆதரவு குழுக்கள் தாக்குவதும், ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து இந்திய கப்பல்கள் தாக்கப்பட்டதும், ஹோர்முஸ் நீரிணை வழியாக எந்த கப்பல்களும் வராமல் தடுக்கப்பட்டிருப்பதும், வெறுமனே 40 கப்பல்கள் மட்டும் ஒரு நாளில் கடந்து வந்ததும் ஒட்டுமொத்த உலக வர்த்தகத்தை, ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை பெரும் அதல பாதாளத்திற்கு தள்ள போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உண்மையை சொல்ல போனா வல்லரசு நாடுகள் தங்களது வெள்ளாதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்ள அயல் நாட்டிற்கு படையெடுத்து செல்வதும், அயல் நாட்டை கைப்பற்றுவதும், அயல் நாட்டுடன் போர் செய்வதும் வெறுமனே 2 நாடுகளுக்கு இடையிலான போர் மட்டுமில்லை, அது ஒட்டுமொத்த உலகத்திற்கு இடையிலான பொருளாதார போர். இந்த போர் அடுத்த கட்டம் எப்படி மாறப்போகின்றது, இந்த போர் என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது, இந்த போரினுடைய பரிமாணம் எப்படி இருக்க போகின்றது, வெறும் காலங்களில் பார்க்கலாம். இது ஐபிசி தமிழ். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.